வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வளவனூர் அன்பழகன் அவர்கள் உட்பட்ட பகுதியில் இன்று பூத் கமிட்டி அமைத்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் பூத் கமிட்டி கூட்டத்தின் பொறுப்பாளர் திரு முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள், ஒருங்கிணைப்பாளரும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ்.எம். சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு பகுதியாக சென்று குறிப்பாக புதுப்பாடி, சக்கரமல்லூர், கலவை கூட்ரோடு, கேவேலூர், முப்பதுவெட்டி ஆகிய பகுதிகளில் பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்பு என்னென்ன, எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற பட்டியலை அவர்களிடம் வழங்கி வருகின்ற 2026ஆம் ஆண்டு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும். ஆக ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு பூத் பொறுப்பாளரும் சிறப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் எடுத்துச் சொல்லி மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி மலரும் பொழுது விடுபட்ட அனைத்தும் மீண்டும் மக்களுக்கு கொண்டு வரப்படும் என்று மக்களிடமும் வாக்காளரிடமும் பொறுப்பாளர்கள் சிறப்பாக பேசி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று எஸ்.எம். சுகுமார் அவர்களும் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களும் பொறுப்பாளர்களுக்கு எடுத்துச் சொல்லி, அதனைத் தொடர்ந்து அன்பழகன் ஒன்றிய செயலாளர் பகுதிக்கு உட்பட்ட கேவேலூர் கிராமத்தில் வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்கள்